பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25 அதிகாரம் 8வது வசனம். அவர் தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அவர் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராகிய தேவன் முதலாவது நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார். அதன் பிறகு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தம்முடைய ஜனத்தின் நிந்தையை பூமியின் மேல் இராதபடிக்கு முற்றிலுமாய் நீக்கி விடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில பலவிதமான நிந்தைகள், அவமானங்கள் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே உன் நிந்தையை உன்னை விட்டு நான் அகற்றுவேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 55 அதிகாரம் 12, 13 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. தாவீது இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். என்னுடைய தோழனாயிருந்தவன் இன்றைக்கு அவன்தான் என்னை நிந்திக்கிறான் என்று தாவீது எழுதுகிறார். இந்த காலை வேளையில் அநேக நேரங்களிலே நம்முடைய வீட்டாரே நமக்கு சத்துருக்களாய் எழும்பி இருக்கலாம். அப்படிப்பட்ட நிந்தையின் பாதையிலே கடந்து வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு என் ஜனமாகிய உன்னுடைய நிந்தையை பூமியின் மேல் இராதபடி நான் அகற்றி போடுகிறேன் என்று சொல்லுகிறார். என்ன நிந்தை வழியாய் நீ கடந்து வந்திருந்தாலும், ஒருவேளை எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, எங்கு பார்த்தாலும் அவமானம், நிந்தை, என்னாலே தலை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை, என்னுடைய குடும்பத்தோடு உறவுகளோடு சந்தோஷமாய் இருக்க முடியவில்லை, அவர்கள் என்னை வித்தியாசமாய் பார்க்கிறார்கள், என்னை நிந்திக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள் என்று ஒருவேளை இந்த காலை வேளையில அந்த நிந்தையோடு கூட இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நான் முற்றிலும் அகற்றி போடுவேன் என்று. இந்த காலை வேளையில ஒருவேளை நிந்திக்கிறவன் சத்துருவல்ல, நம்மோடு கூட இருக்கிறவன், நமக்கு சமமான மனுஷன், நமக்கு வழிகாட்டியாயிருந்தவன், நமக்கு தோழனாயிருந்தவன், நண்பனாயிருந்தவன், அவனே நமக்கு விரோதமாய் நிந்தித்து நம்மை ஏளனமாய் பரிகாசம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உன்னை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த நிந்தையை உன்னை விட்டு ஆண்டவர் முற்றிலுமாய் மாற்றி போடுவார். ஆதியாகம புஸ்தகம் 30 அதிகாரம் 22, 23 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தேவன் ராக்கேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் என்று 22ஆம் வசனம் சொல்லுகிறது. அநேக ஆண்டுகளாக ராகேலுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. ராகேல் மனம் கசந்த ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது
ஆண்டவர் ராகேலை நினைத்தருளினார். தேவன் அவளுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவனின் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் ஆண்டவர் எனக்கு இன்னும் ஒரு குமாரனை கொடுப்பார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே ராக்கேலுடைய நிந்தையை ஆண்டவர் நீக்கினார். இந்த காலை வேளையிலே அநேக ஆண்டுகளாக எனக்கு ஒரு குழந்தை இல்லை, எந்த மருத்துவரை அணுகினாலும் உனக்கு குழந்தை பிறக்காது என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு வேதனையிலே இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். உன் நிந்தையை பார்க்கிற ஒரு கண்கள் கர்த்தருடைய கண்கள். அவர் சொல்லுகிறார், பூமியின் மேல் இராதபடிக்கு உன் நிந்தையை நான் அகற்றி விடுவேன் என்று. இந்த நிந்தை ஆண்டவர் அகற்றி உனக்கும் ராகேலுடைய கர்ப்பத்தை திறந்த ஆண்டவர், ராகேலை நினைத்தருளின ஆண்டவர் இந்த காலை வேளையில உன்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார். உன்னுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இனி நிந்தை உனக்கு இல்லை, அவமானம் இல்லை, எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி விடுகிறார். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். தன்னுடைய ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தர் யோசுவாவை பார்த்து, இன்றைக்கு எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு நான் புரட்டி போட்டேன் என்று சொல்லுகிறார். எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்ட ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீ கடந்து வருகிற நிந்தையின் பாதையை ஆண்டவர் புரட்டி போடுகிறார். உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில நீ கடந்து வந்திருக்கிற கடன் பாரங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், வேலை இல்லை, போதுமான வருமானம் இல்லை, நிந்தை, அவமானம், கடன் பிரச்சனையினாலே என்னாலே தலை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற உன்னுடைய நிந்தையை ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மேல் இராதபடிக்கு நான் அதை புரட்டி போடுகிறேன். இன்றைக்கு நம்முடைய நிந்தையை ஆண்டவர் புரட்டி போடுகிறார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்டு நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்று அந்த சிறுவன் ஆடு மேய்த்த தாவீது யுத்த களத்திலே போய் நின்று கேட்கிறார். நமக்கு இந்த சம்பவம் நன்றாக தெரியும். அந்த சின்ன தாவீதை கொண்டு ஒரு கல்லை வைத்து ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு வந்த நிந்தையை முற்றிலுமாய் மாற்றினார். அந்த நிந்தைக்கு காரணமாயிருந்த பெலிஸ்திய தலைவனாகிய கோலியாத்தை ஒரே கூழாங்கல்லினாலே தாவீது அடித்து வீழ்த்தினான். அன்றைக்கு நிந்தையை முற்றிலுமாய் இஸ்ரவேலை விட்டு ஆண்டவர் மாற்றினார். ஆண்டவர் அன்றைக்கு தாவீது, சிறுவனாகிய தாவீதை கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு வந்த நிந்தையை முற்றிலுமாய் ஆண்டவர் அகற்றி போட்டார். இன்றைக்கும் உன்னுடைய நிந்தை ஆண்டவர் புரட்டி போடுகிறார். ஆகவே விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த நிந்தையை புரட்டி போடுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை முதலாவது ஆண்டவர் துடைத்து போடுகிறேன். இந்த காலை வேளையில இனி நீ அழுது கொண்டிருக்க மாட்டாய். உன் நிந்தையை நான் பூமியில் இராதபடிக்கு அகற்றிவிட்டேன் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன். இன்றைக்கு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நிந்தை, இன்றைக்கு அவருடைய குடும்பத்தில் இருக்கிற நிந்தை எல்லாவற்றையும் நீர் அகற்றி போட்டு ஒரு தெய்வீக சமாதானத்தை, ஒரு நிறைவை, சந்தோஷத்தை இப்பொழுதே ஒவ்வொருவருக்கு நீர் கொடுக்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.